இன்னைக்கு இருக்கிற கரண்ட் ட்ரெண்டிங்ல சோசியல் மீடியால ரொம்ப வைரலா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவருடைய வீடியோ தாங்க. அதாவது 4 நாள்ல 1 லட்சம் பார்வையாளர்கள் பாத்தீங்கன்னா இவருடைய வீடியோ பார்த்து நிறைய கமெண்ட் பண்ணிருக்காங்க. அப்படி என்னதாங்க இவர் பேசியிருக்காருன்னு பார்த்தோம். யங்ஸ்டரும் சரி இல்ல யாரெல்லாம் உயிரோட இருக்காங்களோ சரி, அவங்க எல்லாருமே என்ன அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையை எப்படி கடக்குறாங்க அப்படின்னா இப்படி பார்த்தா எப்படி தெரியுமோ அந்த மாதிரி தான். எதுவுமே என்ன அப்படின்னா ஒரு கிளாரிட்டி இல்லாம ஆட்டிடியூட் மைண்ட் செட் தான் பிலீஃப் சிஸ்டத்தை அப்படின்னா கிரியேட் பண்ணோம். உங்களோட பிலீஃப் சிஸ்டத்தை மீறி நீங்கள் ஒரு பாயிண்ட் கூட எதுவுமே நீங்கள் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை என்ன அப்படின்னா உண்மையான வாழ்க்கையே கிடையாது. இதை விட ஒரு உச்சபட்சமான வாழ்க்கைக்குள்ளே நீங்கள் ஒவ்வொருத்தருமே போகலாம். அதுக்குண்டான பொட்டென்ஷியல் உங்ககிட்ட இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த விலை மதிப்பில்லாத அந்த பொட்டென்ஷியலை இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ன்ற ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஈவென்ச்சுவலி அவங்க சோஷியல் மீடியாவில் நிறைய டைம் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த பர்சனல் டேக் கேர் பண்ணிக்கிறது அவங்க பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம், அதை எப்படி மாற்றலாம் நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னைக்கு சோஷியல் மீடியாவை நீங்கள் ப்ரொடக்டிவாக நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு கடன், அதுக்கப்புறமேட்டு என்ன அப்படின்னா வேலைக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு கடன், 2 வீலர் கடன், 4 வீலர் கடன், வீடு கடன். யார் இது சொல்லி கொடுத்தது உங்களுக்கு? எல்லாருமே இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது தப்பு. உங்களுக்கு உள்ள என்ன சொல்லுதோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க லைஃப்ல கஷ்டம் வராது. கஷ்டம் வந்தாலும் நம்ம அதை ஓவர் கம் ஈஸியா பண்ணிடலாம்.